நல்ல சமையல் கேள்விப்பட்டேன். சரிங்க. என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா. வருங்காலத்தில் என்ன படிக்கலாம் ஏதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். சரி, ஃபியூச்சர் நீங்கள் தான், இப்படி எதிர்காலம் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். அப்படிங்களா? ஆமாம். சரி, நான் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ஹாலில் ஃபேன் காற்றுல உட்காருங்க, நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்க சார். உட்காருங்க, உட்காருமா. சொல்லுமா, உங்கள் பேர்? என் பேர் அனுஷ்டி சாமி. இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போக போகிறேன். நீங்கள் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நான் என்ன குரூப் எடுத்தால் நல்லா வாழ்க்கையில் வர நான் முன்னேறுவேன் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லுமா, உங்கள் அப்பா உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு? நல்லா பார்த்துக்கிறாரு சாமி, எந்த குறையும் இல்லை. சரிம்மா, உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு. உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீ கேட்குற பொருள்லாம் உனக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதெல்லாம் எல்லாம் வாங்கி தந்துருக்காரு. வேற என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு உனக்காக உங்க அப்பா? எனக்கு சொத்துலாம் இருக்கு, கார் இருக்கு, ஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு, நகைலாம் இருக்கு என்கிட்ட. சரிம்மா, அது எல்லாமே இப்போ ஒன்னொன்னா போகுது உன்னை விட்டு. நீ ஜாக்கிரதையா இருக்கணும் இனிமேல். என்னை விட்டு போகுதா? ஆமாம்மா. எதனால? உன்னாலதாம்மா போகுது. என்னாலயா? ஆமா சாமி, நான் என்ன பண்ண சாமி? சரி, உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரு லைஃப் நல்லா எப்படியா போகுது, அவர் பேருக்கு நல்லா. உன்னுடைய நேரம் தான் இப்போ சரியில்லாம. சரிம்மா, உனக்கு உங்க அப்பா முதல்ல ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாருல? ஆமா. அது இப்போ இருக்கா? அது இல்ல. யார்கிட்ட இருக்கு? மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையன் கிட்ட ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தான். அவங்க அம்மாக்கு ஏதோ இமிடியேட்டா ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். ஸோ நான் கேட்டப்போ நான் கொடுத்தேன். ஆனால் ஸ்கூட்டி இன்னும் வரல. சரி, அது போச்சு, விட்டுடலாம். உன்னுடைய முதல் பிறந்த நாளுக்கு ஸ்கூட்டிக்கு முன்னாடி உங்க அப்பா உனக்கு ஒரு முதல் மொபைல் வாங்கி கொடுத்தாருல, புது மொபைல், அது இருக்கா? அதுவும் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு என்னை கூப்பிட்டான் வெளிலன்னு சொல்லி, அவங்க கூட போகும்போது வண்டியில் ஸ்பீடாக போய் அந்த மொபைல் கீழே விழுந்து அது அப்படியே அவனே போயிட்டான். இப்படிதான் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும். நீ சோசியல் மீடியாவில் பார்த்த பழகின, அவன் கேட்டான் இவன் கேட்டான்னு கொடுத்துட்டே இருந்தா ஒன்று ஒன்றா உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க சோசியல் மீடியாலேயோ இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லேயோ வந்தால் அவங்ககிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது. நாம தான் ஜாக்கிரதையாக உஷாராக இருக்கணும். புரியுதா? இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அந்த மொபைலும் இல்லை, அந்த மொபைலோடு சேர்த்து காரு, சொத்து, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு உங்கள் சொத்தையே எழுதி கேட்பான் வீட்டோடு சேர்த்து, அதுவும் போயிடும். அதெல்லாம் போகக்கூடாதுன்னா இனிமேலாவது சோசியல் மீடியாவில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பேசணும், பழகணும். அதை விட்டுட்டு எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவிலும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் பழகினீங்கன்னா இப்படி தான் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும். அது பண்ணாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க சின்ன வயசுலேருந்து பழகணும், அவங்ககிட்ட பேசணும், பழகுங்க. அதுவும் எப்பவுமே நல்லதாக இருக்கும். புரியுதா? சரி, உங்க அப்பா சொத்தெல்லாம் இருக்கணுமா போகணுமா? இல்ல சாமி, இனிமேல் நான் எனக்கு தெரியாதவங்க யார் எது கேட்டாலும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சாமி, எதுவுமே சொல்ல மாட்டேன் சாமி, தரவே மாட்டேன் சாமி. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். சரியா? சரி சரி, எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு போ. 1000 ரூபாயா? என்ன பண்றியா? இல்ல உங்க அப்பா மொபைலுக்கு நான் போய் ஃபோன் பண்ணி சொல்லுவா, அவர் எனக்கு 5000 ரூபாய் அனுப்பிச்சிருவாரு. இல்ல சாமி, நானே தரேன். சரி, என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 9514218463. ஞாபகமா பண்ண. அதே போல நான் சொன்ன விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இல்லைன்னா மறந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்பா கூப்பிட்டு சொல்லிடுவேன். சரிம்மா, அப்பா வருஷம் மோசமா தான் இருந்துச்சு. அவங்க கேட்டு நடந்தாங்கன்னா அவங்க லைஃப்பும் நல்லா இருக்கும், உங்க லைஃப்பும் நல்லா இருக்கும். உங்க சொத்தோன்னு பத்திரமா உங்ககிட்டே இருக்கு. ரூம் கொடுத்துட்டு நீங்க பாட்டுன்னு தனியா வேலை பார்த்து அப்பப்போ போய் பாருங்க, பொண்ணு படிக்குதா, போன்ல ஏதாவது பார்த்துட்டு இருக்கான்னு கவனிச்சிங்கன்னா தான் நல்லது. ஆமாமா, நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு. சரிங்க சரி, பாத்துங்க, பொண்ணு நல்லபடியா பாருங்க. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், தங்கமான பொண்ணு தான். சரிங்க, பாத்துங்க, பத்திரமா பாத்துங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க, போகும்போது ஒரு 2000 ரூபாய் ஜிபேல போட்டு. ஆமா, உங்க பொண்ணுக்கும் பார்த்து நல்லபடியா நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கல, அதுக்கு தான் 2000 ரூபாய் மறந்துடாம. சரி சரி, போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அப்பாவும் பொண்ணு இருந்தா உலகம் எப்படி உருப்படும்? எல்லாம் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயோ மூழ்கி கிடக்குறாங்க. எப்படியோ நமக்கு ஒரு 3000 ரூபாய் வருமானம் வந்ததுல அது போதும், திருப்தி, சந்தோஷம்பா.